என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உன்னிடம் வந்து சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று என் பிள்ளை ஒருமுறை நீ செவி கொடுத்து கேட்டுவிட்டால் போதும். உன்னை தேடி வரக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம் முழுக்க முழுக்க உனக்கு நல்ல விஷயங்களையே எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி அத்தனை அதிர்ஷ்டங்களும் வருவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நான் இருப்பதும் உனக்கான நல்ல தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்வதும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதொரு புரிதலை உருவாக்கி தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஆச்சரியங்களை உனக்கு கொடுப்பது என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமுமே நான் சரியாகவே தந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வந்து என் பிள்ளையின் மனதை சோதனைக்கு ஆளாக்கிவிடக்கூடாது என்பதற்காக நான் ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்துதான் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய ஒரு விஷயத்தை உனக்கு முன்கூட்டியே சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா? உன்னை தேடி நான் வருவதை முழுக்க முழுக்க உனக்கென நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? இதை நான் எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிட மாட்டேன். உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நான் முழுக்க முழுக்க உனக்கு தெளிவாகவே சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் உடன் வருகின்ற இந்த காலங்களை நீ கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ எப்பொழுதும் தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் பதறிக்கொண்டிருக்காமல் நம்மை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நமக்கானது எது என்பதனை நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாமும் எதுவென்றாலும் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலமும் நேரமும் உனக்கு கைகூடி வந்து விட்டது. ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கண்கூடாக காண வேண்டிய காலம் இது. நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உன்னை தொடரப்போகின்ற காலம் இது. உன்னை சுற்றி நடப்பதும் இனி உனக்கென வருவதும் என்னவென்று என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க நீ விரும்பிய உன்னுடைய சந்தோஷங்களை சரியாக உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு எப்படியெல்லாமோ நடந்து விட்டது. ஆனால் இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. இதையெல்லாமும் சிந்தித்து நீ ஒருபொழுதும் மனம் வருந்தி நிற்கக்கூடாது. உன்னுடைய நிலையை உணர்ந்தவள் இந்த வராகி. உனக்கான ஒரு தேவையை உன்னிடம் ஒப்படைக்க நினைப்பவள் இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையுமே நான் சரியாக உனக்கு தெரியப்படுத்த யோசிக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க நீ அத்தனை விஷயங்களையும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து ஒன்றை உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி என சொல்ல வரும்போது நல்ல செய்திகள் ஒவ்வொன்றும் என்னவாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, காரணத்தோடு தான் உனக்கான தேவைகள் எல்லாமும் சரியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவில்லாமல் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விடாது. நீ பெறக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடன் வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ்த்தட்டும். நீ விரும்பிய ஒன்றை விரும்பியபடியே உனக்கு கொடுக்கட்டும் என்று
ஒவ்வொரு நாளும் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற இந்த வாக்குகள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுக்கிறது என்றால் இதிலிருந்து ஒரு துளியளவும் என் குழந்தை நீ பின்வாங்கிவிடக்கூடாது. இதிலிருந்து எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் எதிர்பார்க்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் நாம் இந்த வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகின்றோம். நாம் இந்த வாழ்க்கையை அழகாக மிளிரச் செய்ய போகிறோம் என்பதனை மறக்கக்கூடாது. நமக்கான தேவைகள் என்னவோ, நம்முடைய விருப்பங்கள் என்னவோ, அதுவாகவே நம் வாழ்க்கை நமக்கு அத்தனை மாற்றங்களையும் கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு உழைந்து ஓடட்டும். உனக்கு என்ன வேண்டுமோ, இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாற வேண்டுமோ அது மட்டுமே உன் கைகளில் நிலைத்திருக்கட்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ ஆசைப்படுவதை எல்லாமும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா? நீ விரும்பியது போல, நீ நினைத்தது போல எல்லாவற்றையும் உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதை நான் ஒருபொழுதும் விட்டு கொடுத்து விட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? காயங்கள் பல கடந்து இந்த வாழ்க்கை இன்று உனக்கு தர நினைக்கின்ற இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு எப்பொழுதுமே உறுதிப்படுத்தி சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் என் பிள்ளை சிக்கி தவித்தது எல்லாமும் போதும். நாளை நான் சொல்கின்ற இந்த ஆண் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி வரக்கூடிய பல நல்ல விஷயங்களையும் இவரின் மூலமாக நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். உண்மையான தேவை நமக்கு என்ன இருக்கிறது, இந்த வாழ்க்கை நம்மை எதை நோக்கி பயணிக்க வைக்கிறது என்பது எல்லாமும் இங்கு எல்லோருக்கும் அவ்வளவு சுலபமாக தெரியக்கூடிய விஷயங்கள்தான். ஆனால் சில நேரம் நமக்குள் சந்தேகம் வரும் பொழுது இது நமக்கு நடக்குமா நடக்காதா என்பது போன்ற குழப்பங்கள் எல்லாம் நமக்குள் வரும் பொழுது அந்த குழப்பங்களை எல்லாமும் தீர்த்து நமக்கு ஒரு விதமான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்க்கும் பொருட்டு இந்த வாழ்க்கையில் யார் ஒருவருடைய அறிவுரையாவது நமக்கு கிடைக்கும், யார் ஒருவருடைய நம்பிக்கையாவது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எந்த நேரம் என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும் வராகி சொல்வது போல இது போன்ற இந்த மனிதர்கள் வருகின்ற அறிகுறிதான் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலுமே என் பிள்ளை நீ யோசிப்பதை எல்லாமும் விருத்திவிட்டு முதலில் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள தயாராகும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரும் இந்த சோதனைகள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமுமே கவனமாகவே இருக்க வேண்டும். நான் வருகின்ற நேரம் என் பிள்ளைக்கு முழுக்க முழுக்க முழு தெளிவு என்பது கிடைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. எல்லா சூழ்நிலைகளையும் நாம் புரிந்து கொண்டு வாழக்கூடிய இந்த காலகட்டம் இனி நமக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை முறை நான் உன்னிடத்தில் சொல்லித் தந்திருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ இதுவரையிலும் சரியாக பின்பற்றி இந்த வாழ்க்கையில் கவனமாக நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய். இனி என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும்.
நான் வருகின்ற காலங்கள் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ முழுமையாக உணர்ந்து விட்டாலே அது போதும். சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடப்பதை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நான் உறுதிப்படுத்தி சொல்கிறேன். உனக்கு நன்மைகள் தான் கிடைக்கும் என்பதனை நான் தெளிவுபடுத்தி சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்த சூழ்நிலையிலும் தொலைத்து விடாதே. உன்னோடு உடனிருந்து நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த வேளையில் இனி எல்லாமுமே உனக்கு தெளிவுபட ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதும் இனிமேல் வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமான ஒரு புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தேவையில்லாத விஷயங்களோடு இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே. உனக்கான உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் தரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் தொடர்ச்சியாக வந்ததனால் எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டதாக உணரக்கூடாது. இந்த எதிர்பார்ப்புகள் தேவையில்லை என்பதனைத்தானே நீ முதலில் புரிந்திருக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்புகள் உனக்கு கொடுத்த காயங்களை எல்லாமும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தொலைத்திருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாமும் தவிர்த்துவிட்டு செய்வதையெல்லாம் செய்துவிட்டு அதன் பிறகு நாம் ஏமாற்றத்திற்கு ஆளாகி நிற்பது மிகப்பெரிய தவறுதானே. அந்த தவறு உன் பக்கம்தானே இருக்கின்றது. நீதானே இதனை திருத்திக் கொள்ள வேண்டும். இனி நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாமும் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ என்னவென்று அடுத்தடுத்த நிலைகளில் இனிமேல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியான ஒன்றை இனி நிறைவாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் என் பிள்ளை மிகப்பெரிய மாற்றத்தை நீ கடந்து வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உன்னை நிச்சயமாக ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ நினைத்தது போல உனக்கு மேலும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு விஷயங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு எடுத்து சொல்லட்டும். என் பிள்ளை, நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு பேரதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்தே தீரும். இத்தனை முறை நான் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இது ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனிமேலும் என் பிள்ளை, நீ எதற்கும் கலங்காதே. உன்னை தேடி நான் வருவது போல உனக்கு அத்தனை விஷயங்களும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அடுத்தடுத்த நேரங்கள் உனக்கு எல்லா வகையிலும் சரியான ஒன்றை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நீ கடந்து வந்த பாதையை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டது எல்லாம் உண்மை என்றால் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்கான சந்தோஷங்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை கட்டாயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் கைவிட்டு விடாமல் நீ மிகப்பெரிய அன்பு கொண்டு இருந்து விட்டாலே அது போதுமல்லவா? சரியான ஒன்றை
நிச்சயமாக என் குழந்தை நீ எப்பொழுதுமே கவனமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் இனி உன்னோடு நான் உடன் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க உன்னுடையதாக மாற்றிக்கொண்டால் அது போதும். எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாமும் என் பிள்ளை இனி எதையும் தொலைக்காமல் உன்னை சுற்றி நான் கொடுக்கக்கூடிய அத்தனையையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒரு அன்பு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் மேலும் மேலும் ஆட்டி படைக்கின்ற ஒன்று என்றால் அது தெய்வத்தின் அன்பு மட்டும்தான் அல்லவா? இந்த தெய்வம் உன்னை தேடி வருவதும் இந்த தெய்வம் உன்னை தொடர்வதும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஓர் அதிசயம்தான். இனிமேல் எப்பொழுதுமே என் குழந்தை இதை நீ தொலைக்க மாட்டாய், எப்பொழுதுமே இதை நீ விட்டுவிட மாட்டாய் என்பதனை புரிந்து கொள். இத்தனை நாளும் நீ எதிர்பார்த்தது போல உனக்கென நான் கொடுத்த ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? என் பிள்ளையே, இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை அது நிச்சயமாக உனக்கு எடுத்து சொல்லும். அப்பொழுது இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் கவனமாக எடுத்து தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக இல்லையே என்று எல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கான நேரம் உன்னை எப்பொழுதும் சரியாகவே வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரிவர எடுத்துச் சொல்லி வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எந்த தருணத்திலும் நான் உன்னோடு இருப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இது ஒன்றே போதும் உன்னை எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் வாழ வைத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனை நிலையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து நம்பிக்கையோடு உன்னை வாழ வைக்கும் என்பது எப்பொழுதும் உனக்கு தெளிவில் இருந்து விட்டாலே அது போதும். எத்தனை முறை நீ இதையெல்லாமும் நினைத்து நினைத்து கலங்கி இருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். எத்தனை முறை என் பிள்ளை இதையெல்லாமும் யோசித்து யோசித்து நீ கலங்கி நின்று இருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். உன்னை சுற்றி நான் சொல்வது போல ஒரு மிகப்பெரிய சக்தி நாளைய விடியலில் ஒரு ஆணாக உனக்கு ஒரு நல்லதை சொல்ல போகிறது. நாளைய விடியல் என்பது தேய்பிறை அஷ்டமியினுடைய விடியல். தேய்பிறை அஷ்டமி நாளில் சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவரினுடைய அருளை என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற வேண்டிய நேரம். இவரினுடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டிய நேரம். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கடந்து உனக்கென இவை எல்லாமும் எப்பொழுதும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு மனநிறைவை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிசயங்களை காண வேண்டிய காலகட்டம். இனி எந்த ஒரு ஆச்சரியத்தையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். நான் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே தவிர்க்காதே. நாளைய விடியல் யாரொருவர் தன் கைகளில் நாயோடு உன் வீட்டிற்கு அருகிலோ அல்லது வெளியிலோ செல்கிறார் என்றால் அப்பொழுதே புரிந்து கொள், தெய்வம் உன்னை தேடி வந்து விட்டது என்று. தெய்வம் உன் அருகில் வந்து விட்டது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளலாம்.
உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரிவர நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தயங்காமல் இரு. வெற்றி உன்னுடையதாக மாறப்போகிறது. விடியலில் சிவபெருமானின் அருளோடு உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமும் உனக்கு கிடைக்கப் போகிறது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.